உனக்கு என்ன, உன்னை கூட பேசு, உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய், சரிதானான்னு கேளு. 2 முறை 3 முறை கூட என்ன பண்ணேன், யாரு கேளு, உன்னையே கேளு. உனக்கு உண்மையிலே தெரியும், அவ்வளோ முட்டாளாக கடவுள் படைக்கவே இல்லை எல்லாரையுமே, அவனுக்கே தெரியும். ஒரு பொருளை சாப்பிடலாமா இல்லையான்னு யாரையும் கேட்க வேணாம், மூக்கு சொல்லும். என்ன சொல்லும்? மூக்கு சொல்லும். விசேஷம். ஏன் அவங்க அந்த ஆளுங்கள்லாம் வந்து அவ்வளோ நாகரிகத்தில் உச்சமாகி பாலை கெடுக்க வச்சு தயிராக்கி பதமாக்கி சாப்பிட்ற அளவுக்கு அறிவாளிங்கன்னு வச்சுங்க. தயிர் சாதம் தான் ஊசி போன்ற சாப்பிட்ற பார்க்கலாம். மூக்கு ஒத்துக்காது, வாயில் வை, புளிக்க துப்பு. நீயே புழு நெளிற தயிரை வாயில் வச்சுப்பாரு, எவனும் சொல்ல வேணாம். இப்போ தயிர் சரின்னு புக்கை படிச்சுட்டு என்ன பண்ணு, இப்போ அது கெட்டு போன தயிர் கூட முன்னே மீங்கி செத்தும் போவே இருக்கி. ஏன் பிரச்சனை? எங்கே எவன் பேச்சே கேட்டது. ஆனால் வாய் என்ன சொல்லிச்சே, மூக்கு என்ன சொல்லிச்சே, சும்மா ஒரு நாய் இதுங்கெல்லாம் சோறு போடுவது மூந்து பார்க்கும், ஊசி போயிருந்தா விட்டு போயிடும் உனக்கு. ஏன் செம்ம கசப்பு மாத்திரை ஏன் சாப்பிட்ற? மருத்துவர் சொல்லிட்டாரு, என்ன இந்த மாத்திரை போனால் உடம்புக்கு நோய் நல்லாயிடும் தெரியுமா? உடம்பு சொல்லுது அந்த மாதிரி மாத்திரைலாம் சாப்பிடாதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது, மாத்திரை சாப்பிடவே கூடாது. ஒத்திப்பியா? ஏன் அவன் அந்த கசப்பாக ஆயிடுச்சு, அப்படி தான் செய்ய முடியுது அவனால். மாத்திரையாக சாப்பிட தேவையில்ல, நல்ல உணவை சாப்பிட்டா போதும். நல்ல உணவை, பொங்கலில் மிளகு போட்டால் மிளகெல்லாம் ஓரம் வச்சுட்டு வச்சேன்னா மாத்திரை தான் சாப்பிட்ணும். ஏன் மாத்திரை ஏன் சாப்பிட்ட? நீ சாப்பிட்ற மிளகை பொங்கலில் போட்டு உனக்கு குத்தா பொறுப்பா? அதுக்குன்ட்டு கேரளாவில் குட்டிக்கிட்ட சொல்லி, பத்மநாபன் பேர் சிங்கக்குட்டின்னு சொல்லி, அவனுக்கு குட்டின்னு சொல்லி அவனை அங்கேருந்து ஆர்டர் போட்டு நல்ல மிளகு போட்டு குத்தா எடுத்து ஓர வச்சு நீ மாத்திரை மீங்காமல் என்ன பண்ணுவ? புரியுதா நான் சொல்ல வரேன்ட்டு? சரி தப்பு எங்கே இருக்குதே? எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது? யார் கவனிங்கண்ணா சரியாக வாழ பாருங்க.